அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். சுவாமி சிவபிரகாச சித்தியோகி பற்றி அவருடன் நான் பயணம் செய்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி நான் இப்போ பேசுகிறேன். அவர் ரொம்ப எளிமையானவர். அதாவது தன்னுடைய வேலையை யாருக்கும் கொடுக்க மாட்டார். அவர் வேலை அவரே செஞ்சுப்பார். அவர் துணி அவரே துவச்சி போட்டுப்பார். அவருக்கு தேவையான முக்கியமான வேலையை எந்த வேலையும் பிறர்கிட்ட கொடுத்து செய்ய சொல்ல மாட்டார். அவரே பார்த்துப்பார். யாருக்கும் பாரமாகவே இருக்க மாட்டார். ரொம்ப எளிமையாக வாழக்கூடியவர். அவரிடம் வைத்தியம் கற்றுக்கிறதுக்கு பல பேர் வருவாங்க. அவர் அந்த வைத்தியத்தை நல்ல முறைப்படி சொல்லி கொடுத்து நல்லா அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுப்பார். அவர்கிட்ட வைத்தியம் கற்றுக்கிட்டவங்க எல்லாரும் இன்றைக்கும் சிறப்பாக நல்லா வைத்தியம் பண்ணுறாங்க. எல்லார்ட்டும் ரொம்ப அன்பாக நடந்துப்பார். அவருடைய குரு பிரம்மஸ்ரீ நான்மதி பெருமாள். அவர் திருச்சியில் சித்தா டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு பெரிய ஆஃபீஸராக பணியாற்றி வந்தார். அவர் பெரிய சிறந்த மருத்துவர் தான் நான்மதி பெருமாள். சிறந்த மருத்துவர். அவர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு அவருடைய ஆத்ம நண்பர் தான் நான்மதி பெருமாள். ஜிடி நாயுடு உடைய ஹெர்பல் கார்டனில் போயிட்டு மூலிகையெல்லாம் எடுத்து இவர் மருந்து செய்வார். மருந்து செஞ்சு புது புது மருந்துகள்லாம் செஞ்சு மக்களுக்கு நல்லா வைத்தியம் செஞ்சு நல்ல பேர் எடுத்திருக்கார். அது எப்படி எங்களுக்கு தெரியுதுன்னா, நான்மதி பெருமாள் சமாதியான பிறகு ஜிடி நாயுடு ஒரு கடிதம் எழுதுகிறார் வைத்தியருக்கு. அவருடைய சீடரான சிவபிரகாச சித்தியோகிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். உங்களுடைய குரு நான்மதி பெருமாள் உடைய அறிவு ஒப்பிடவே முடியாது. 1000 வைத்தியருக்கு எவ்வளவு அறிவு திறமை இருக்குமோ அவ்வளவு அறிவு திறன் இவர் ஒருத்தருக்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி இவருக்கு அனுப்புகிறார் சிவபிரகாச சுவாமிக்கு. அந்த கடிதத்தை நான் கூட படிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு வைத்தியர் தான் நான்மதி பெருமாள். அவருடைய பரம்பரையில் தான் நாமும் வரோம். நான்மதி பெருமாள் யார்கிட்ட வைத்தியம் கற்றுக்கினார் பார்த்தீங்கன்னா, ஆத்ம ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமேஸ்வருடைய பிரதான சீடர் தான் நான்மதி பெருமாள். சுவாமி கிட்ட தான் அவர் வைத்தியெல்லாம் கற்றுக்கிட்டாரு. அவருடைய வைத்திய அறிவு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆத்ம ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமேஸ்வர் அவரிடமிருந்து வந்தது தான். அவருடைய வைத்திய அறிவு தான் நான்மதி பெருமாளுக்கு அவர் மூலியமாக சுவாமி சிவபிரகாச சுவாமிக்கு சிவபிரகாச சுவாமிகிட்ட நாம் இப்போ அவரிடம் மாணவராக இருந்து அப்படி தான் வழி வழியாக அந்த வைத்தியத்தை நாங்கள் பண்ணிகிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம வைத்தியம் பண்ணுறோம். இதில் நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குது. இதனால் ஒரு நல்ல நன்மை அமையுதுன்னா எல்லாமே அந்த அனுகிரகம் பார்த்திங்கன்னா சுவாமிகிட்டேருந்து வந்ததான். சுவாமி சிவானந்த பரமேஸ்வரன் வந்த அனுகிரகம் தான். அதுக்கு மூல காரணமாக வழிகாட்டியாக இருந்தவர் தான் சுவாமி சிவபிரகாசம் அப்பா. இதை நம்ம எந்த நேரத்துலையும் மறுக்கவே முடியாது. எங்கள் அனைவருக்குமே நல் வழிகாட்டியாக இருந்து எல்லாருக்கும் நல்ல ஆத்ம ஞானத்தையும் சித்த வித்தையும் உபதேசம் கொடுத்து எல்லாரையும் நல்வழிப்படுத்தினவர் தான் சுவாமி சிவபிரகாச சுவாமி. அப்பா ஓமலூர் பத்தனத்திட்டன்ற இடத்துல சிவபிரபாகர சித்தயோகி, பகவான் சிவபிரபாகர சித்தயோகின்றவரோட இருந்து அவரு கூட இருந்து பல ஆண்டுகாலம்
அவருடனே இருந்து பயணம் செஞ்சுருக்கார். அப்படி பயணம் செஞ்சு அவருடைய சமாதி வந்து ஓமனூரில் தான் இருக்குது. அந்த சமாதி வந்து சிவபிரகாசம் சாமி தான் வைக்கிறார் அந்த சமாதியை. அந்த சிவபிரபாகரை சுற்றி வயசு பார்த்தீங்கன்னா சமாதி வைக்கும்போது 724 வயசு. இதெல்லாம் வந்து நீங்கள் ஓமனூரில் போனீங்கன்னா அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே போய் நீங்கள் பார்த்து அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கலாம். இந்த கேரளா பத்திரிகையில் வந்து மனோரமான ஒரு பத்திரிகையில் வந்து அவருடைய வயசெல்லாம் போட்டு அவரை பற்றிலாம் அவர் சமாதியான நியூஸ்லாம் போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி போனாலும் அவருடைய சமாதி இருக்குது. அதை நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சுவாமி சிவபிரகாசம் அப்பா வந்து சென்னையின் அருகில் உள்ள பெரியபாளையம் என்ற பகுதியில் எர்ணாகுப்பம்ன்ற கிராமத்தில் வந்து ஒரு நிலையம் அமைச்சிருக்காரு. அந்த நிலையத்தில் அமைச்சு அங்கு பல ஆண்டுகால வைத்தியெல்லாம் செஞ்சுட்டு அங்கேயே ஜீவசமாதி அடைஞ்சிடுறாரு. அவருக்கு நாம் தான் அங்கே சமாதி வைக்கிறோம். சமாதி வச்சு அவர் கூடயே இருந்து அவருடைய நிலையத்தை நம்ம இன்று வரைக்கும் நடத்தணும். வேலையின் காரணத்துக்காக நம்ம இப்போ வெளிநாட்டுக்கு வந்துட்டோம். இருந்தாலும் இந்த நிலையம் வந்து இன்றைக்கி வரைக்கும் நல்லா சிறப்பாக நடக்குது. மிக மிக சிறப்பாக நடந்துன்னு வருது. அங்கே இருக்க நிர்வாகிகள்லாம் அதை ரொம்ப அருமையாக நடத்திட்டு வராங்க. அவருடைய சமாதி மேலே ஒரு பெரிய கோபுரம் கட்டி கோயில் மாதிரி அமைச்சு இன்னும் சிறப்பாக இன்னும் வேலை நடந்துன்னு தான் இருக்குது. இன்னும் அதுக்கு இன்னும் கிரைனைட்டு டைல்ஸ்லாம் ஓட்டுறாங்க. அவர் சமாதிக்கெல்லாம் நல்ல மார்பிள்ஸ்லாம் அமைச்சு நல்லா இன்னும் அந்த வேலைப்பாடு நடந்துட்டுருக்கு. இப்போயும் அந்த சமாதி வேலை நடந்துன்னு தான் இருக்குது. சிறப்பான முறையில் நடக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்த்து அந்த சமாதியை வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். அங்கே பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறது தான் அங்கே முக்கியம். வேறு இந்த பூஜை புனஸ்காரம்லாம் செய்ய மாட்டாங்க. தியானம் பண்ணுவாங்க. சாமியோட உபதேசத்தை சொல்லுவாங்க. சாமியோட கொள்கை புக்குன்னு இருக்குது, நடவடிக்கை கிரமங்கள், அந்த புத்தகத்தை படிக்க சொல்லுவாங்க. சித்தவேதம்ன்ற புத்தகத்தையும் படிக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு யார் முறையோடு வராங்களோ அவங்களுக்கு கார்த்திகை தீபாவளிக்கு உபதேசம் கொடுப்பாங்க. வருடம் கார்த்திகை தீபாவளிக்கு சாமியுடைய பிறந்தநாள் விழா வரும். அந்த பிறந்தநாள் விழா அன்னைக்கு உபதேசம் கொடுப்பாங்க. அந்த கொள்கையோடு இருக்கணும். சாமியுடைய கொள்கை, முக்கியமான கொள்கையை பார்த்தீங்கன்னா எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, மது மாமிசம், புகைப்பிடிக்கிறது, உயிர்களை கொல்றது, மாமிசங்களை சாப்பிட்றது, பிற உயிர்களை துன்புறுத்துறது, இது மாதிரி எந்த செயலும் செஞ்சால் உபதேசம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க குரு தட்சிணையாக என்ன கேட்குறாங்கன்னா, உன்னுடைய கெட்ட பழக்க வழக்கங்களை குரு தட்சிணையாக கொடுங்க அப்படி தான் கேட்குறாங்க. அவங்க பணங்காசெல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஒழுக்கமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் உபதேசம் கொடுப்பாங்க. இன்றைக்கும் அந்த கொள்கை இப்படி தான் நடக்குது. தொடர்ச்சியாக இன்னும் நான் சாமி பற்றி சொல்கிறேன். இன்றைக்கி இந்த பதிவோடு நிறுத்திக்கிறேன். ஆத்மஸ்காரம்.